புதுச்சேரி வாக்காளர்கள் எங்களுடைய கடந்த கால 5 ஆண்டு ஆட்சியில் நாங்கள் செய்த சாதனைகள், மக்களுக்காக நாங்கள் ஆற்றிய பணி, அரசு அதிக நிதியை ஒதுக்கி மேம்பாட்டு பணிகளை செய்து முடித்தது, நலத்திட்ட உதவிகள் செய்தது, இவையெல்லாம் மனதில் வைத்து எங்களுடைய புதுச்சேரி வாக்காளர்கள் எங்களுடைய தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு வாக்களிப்பார்கள், வெற்றியடை செய்வார்கள். குறிப்பாக எங்களுடைய என்ஆர் காங்கிரஸ் வேட்பாளர்கள் ஜக்கு சின்னத்தில் வாக்களித்து அதிகமான அளவு வெற்றியை கொடுப்பார்கள். நிச்சயமாக எங்களுக்கு நல்ல நம்பிக்கை இருக்கு. நிறைவா இருக்கு. ஆட்சி அமைப்பதற்கு மேல் அதிகமாக கடந்த ஆண்டு நீங்க பைக்ல வரும்போது பசுமாடு குறுக்க வந்துச்சு, இந்த ஆண்டு வரும்போது பசுமாடு குறுக்க வந்துச்சு. இதை நீங்க எப்படி பாக்குறீங்க? சார், காலை முதல் அதிகப்படியான பொதுமக்கள் வந்து நீண்ட வரிசையில காத்திருந்து வாக்களிச்சு வராங்க. இது எப்படி ஆளுங்கட்சிக்கு சாதகமா இருக்குன்னு நினைக்கிறீங்களா சார்? நிச்சயமாக மக்கள் ஆர்வத்தோடு வாக்களிக்க வேண்டும் என்ற எண்ணம் இருக்குது. எங்களுடைய அரசுடைய சாதனைகள், எங்கள் அரசு மக்களுக்காக ஆற்றிய பணிகள். எல்லாருமே இறுதிக்கட்ட பிரச்சாரத்துல ஈடுபட்டு இருந்தாங்க. ஐயா நேற்று போய் சேலம் கோயில போய் தீவிரமான ஒரு வேண்டுதல் சேலம் கோயில வச்சீங்க. நான் எப்பொழுதுமே வந்து முதல்ல என்னுடைய தேர்தல் பிரச்சாரத்தை முடிப்பது வழக்கம். அதுக்கப்புறம் நான் தொடர்றது இல்லை. நான் மறுநாள் அது தேர்தல் சம்பந்தமா யாருக்கிட்டே எந்த தேர்தல் சம்பந்தமான செய்திகளையும் பகிர்வது கிடையாது. நான் எப்பொழுதுமே அடுத்து வந்து வாக்களிப்பேன். அடிக்கடி வலியுறுத்தும், இப்பயும் வலியுறுத்தும், அடுத்தும் வலியுறுத்தும், எப்பயும் ஸ்டேட் வுட் பெற வரைக்கும் வலியுறுத்தும். நன்றி, வணக்கம். அவங்க அதுக்கு முன்னாடி 14 நாள் இருந்தாங்க, இத்தனை வருஷம் இருந்தாங்க, ஏன் மாநில கொடுக்கல? நன்றி, கிடைக்கும். எங்களுடைய கோரிக்கை ஏற்று மாநில அரசு கிடைக்கிற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கின்றது. நன்றி, வணக்கம்.